கொஞ்சம் அவரை சத்தம் விடுங்கய்யா. ஜெபிக்கும் போது உள்ளத்தை தொட்டாரே. சம்போ touch me, somebody touch my soul. When I was praying to Jesus, Jesus has touched my soul. உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டார், உள்ளத்தை தொட்டாரே இயேசு. அவரை நோக்கி ஜெபிக்கும் போது உள்ளத்தை தொட்டாரே. இந்த நாளிலும் நித்திய வெளிச்சத்தின் இந்த நோக்கிரியவர்களே, எங்கள் பிள்ளைகளை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து ஜெபிக்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர்களா? நான் இப்படி திருச்சபை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஐ பிளஸ் யூ, ஐ பிளஸ் யூ, ஐ பிளஸ் யூ. காண்கிறவர்கள் கேட்கிறவர்கள் எல்லாரையும் ஐ பிளஸ் யூ. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். ஹல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்படுகிற எதை நீங்க கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். இன்றைக்கு இப்போ இதுக்கு முன்பாக என்னுடைய போனை திறந்தால் ஒருவர் சொல்லுகிறார், என்ன ஏதோ ஒரு வார்த்தைக்கு எது தீர்ந்ததுன்ற, எது என்ன சாப்பாடு தீர்ந்தது, பணம் தீர்ந்தது, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றோம். நான் யோசிச்சேன்னு சொல்லிச்சேன்னா, ஏன் அப்படி நெகட்டிவா ஜனங்கள் நினைக்கிற? சாப்பாடு நிரம்பினது, ஹல்லேலூயா, வருமானம் வந்தது, இப்படி சொன்னால் என்ன? ஹல்லேலூயா. உலகம் அப்படித்தான் சொல்லும். ஆனா தேவனுடைய பிள்ளைகள், எங்களுடைய நாவிலே ஜீவனும் மரணமும் இருக்கிறது. நாங்கள் ஜீவனை பேசுவோமாக இருந்தால் அங்கே வாழ்க்கையிலே ஜீவன் வரும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஜீவனை நாங்கள் கட்டவிழ்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்படுகின்ற காரியம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே அவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகள் ஜீவனை அடைந்து ஆளுகிறார்கள் ஐயா. எங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே, திருச்சபையின் பிள்ளைகள் ஆண்டவரே ஜீவனை அடைந்து ஆளுகிறார்கள் ஐயா. ஆண்டவரே, கணவர் ஜீவனை அடைந்து ஆளுகிறார், மனைவி ஜீவனை அடைந்து ஆளுகிறாள். ஹல்லேலூயா. தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பொழுதுமே நல்லவர். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, ஒருவன் மூலம். ஆதாமை யோசிச்சு பாருங்கள். ஹல்லேலூயா. நாங்க செய்கிற பாவம் ஒன்று, ஜென்ம பாவம் இன்னொன்று இருக்குது. அதுவும் வழி வழியா வருமா? ஹல்லேலூயா. நாங்கள் பாவம் செய்யாமலே அந்த பாவம் சேர்ந்து வரும். அது எங்க இருந்து வந்தது? ஒருவன் மூலமாய். ஒருவன் மரணத்தை தழுவி கொண்டான், ஒருவன் கீழ்ப்படியாமையை தழுவி கொண்டான், ஒருவன் வார்த்தையை செயல்படுத்தாமல் இருந்தான், ஒருவன் தேவனிலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தான், ஒருவன் தேவனை சந்தேகப்பட்டான். அந்த ஒருவன் மூலமாய் மரணம் வந்தது. ஹல்லேலூயா. அதை நாங்கள் யோசிக்கிறோம். அஞ்ஞானிகள் கூட சொல்லுகிறார்களா, அங்கே ஆதாம் ஏவாள் மூலம். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாள் தான் இந்த உலகத்திலே தாய் தகப்பன் ஆதியில வந்தவர்கள் என்று அவர்களும் சொல்லுகிறார்கள். அந்த அவன் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டிருக்க, அடுத்தது கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் ஜீவனை அடைந்து ஆளுவோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினால் பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது, அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தன்னிடத்துல அழைத்து வர சொன்னார். ஹல்லேலூயா. இங்கதானப்பா இருக்குது. ஹல்லேலூயா. எங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், வருமானத்தை கொடுத்திருக்கிறார், வீடுகளை கொடுத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஊழியக்காரருடைய வேலை மட்டுமல்ல, சபை விசுவாசிகளுக்கும் அதுக்கு பொறுப்பு இருக்கு. சொல்லுவார்கள், ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், ஆடுதான் குட்டி போட வேணும், மேய்ப்பன ஆடுகளை மேய்க்க வேண்டும். ஆனா இன்றைக்கு நடக்கிற காரியம் என்ன? ஐயா, நீங்கள் குட்டி போடுங்க, நாங்கள் மேய்க்கிறோம். அதல்ல. ஹல்லேலூயா. ஆடுகள் குட்டி போட வேண்டும். ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், ஆண்டவர் சொல்றார், அந்த பிரபு வந்து சொல்றான் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர்கள் என்னத்தை சம்பாதித்தார்கள் இந்த பூமியில நாங்கள் போகின்ற வேளையிலே. ஹல்லேலூயா. என்னத்தை நாங்க சம்பாதிக்கிறோம்? ஹல்லேலூயா. இந்த நாள்ல இந்த நெகட்டிவான காரியங்களை தவிர்த்து விடுங்கள், பாசிட்டிவாய் பேச பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள், பிள்ளைகளுக்காக, அவருடைய வாழ்வு. நீங்க வாயை திறந்து ஜெபிக்கின்ற வேளையிலே அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருகும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஜோன் வெஸ்லி அவர்கள் சொன்னார்கள், என்ன சொல்லி சொன்னால், ஹல்லேலூயா,
நாங்கள் எங்களை எல்லாம் தேவனை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. தேவனை அல்லாமல் ஆண்டவரே அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல எங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஆண்டவராலும் பூமியில செயல்பட முடியாது. ஆனபடி நான் பாருங்கள், அவர் வந்து பழைய ஏற்பாடு வேறு. இன்றைக்கு வந்து அங்கே எல்லாவற்றையும் அவர் தானா செய்யலாமே. ஆனா நாங்கள் தான் அவருடைய சரீரமாயிருக்கிறோம். காலா, கையா, வாயா, நாவாய், நாக்காய், எல்லாவற்றிலும் நாங்கள் தான் அவருக்கு சரீரமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனபடி ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு சம்பாதித்தது என்ன, இந்த நாளிலே சம்பாதித்தது என்ன. ஹல்லேலூயா. அவரை அறிகின்ற அறிவினால் ஹல்லேலூயா ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய அத்தனைவங்களுக்கு தருகிறது. அவரை அறிகின்ற அறிவினாங்களுடைய முகத்தின் மூர்க்கம் மாற்றப்படுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கசப்புகள் மாற்றப்படுகிறது, வேதனைகள் மாற்றப்படுகிறது. ஆனபடினால் பாருங்கள், அவர் சொல்லுகிறார், இவ்வளவென்று அவன் சம்பாதித்தது இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். ஹல்லேலூயா. அழைத்து வரப்படுவோம். சொல்லப்படுகிறது, அழைத்து வரப்படுவோம். அவர் தந்தவர், அவர் சொல்ற அழைத்து வர சொல்லி. அதனுடைய நாங்கள் ஒரு நாளிலே அழைத்து வரப்படுவோம். அவருடைய சமூகத்திலே அழைத்து வரப்படுவோம். நாங்கள் சம்பாதித்தது என்ன, நாங்கள் அவருக்காக செயல்படுத்தப்பட்டது என்ன, அவருக்காக நாங்கள் செய்தது என்ன, அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற காரியங்களை என்ன முறையிலே நாங்கள் செய்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பொழுது முன்தினவன் வந்து, ஆண்டவனே உம்முடைய ராத்திரத்தில்னா 10 ராத்திர ஆதாயம் கிடைத்தது என்றார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தால் அது ஆசீர்வாதம் தான். அது பழுகும், அது பெருகும். ஹல்லேலூயா. வசனம் என்பது விதை. ஹல்லேலூயா. ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அது ஒன்று வழியருகே விழுந்தது, இன்னொன்று கற்பாறையில விழுந்தது, ஒன்று முள்ளிலே விழுந்தது. இப்படி அந்த விதை என்ன செய்தது, அங்கே நசுக்கப்பட்டு, அங்கே ஒடுக்கப்பட்டு அப்படியே அது இல்லாமல் போயிட்டு. ஆனா நல்ல நிலத்திலே விழுந்த விதி என்ன செய்தது, 30, 60, 100 பலன் கொடுத்தது. லூக்காவில சொல்லப்படுகிறது, அவர்கள் நன்மையும் உண்மையுமான நிலத்தை அது விழுந்தபடி அவர்கள் பொறுமையோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்க இந்த விதைகளுக்குரிய பலனை பெற்றுக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட இங்க அடுத்தது போடப்பட்டிருக்கிறது பாருங்கள், எஜமானவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாயிருந்தாய், 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இரு என்றார். ஹல்லேலூயா. ஆனபடினா ஆண்டவர் பாருங்க, சும்மா அது அவர்தான் ராத்தலையும் கொடுத்தார், அவர்தான் அங்கே தாளந்துகளை கொடுத்தார், அவர்தான் பிள்ளைகளை கொடுத்தார், அவர்தான் குடும்பத்தை கொடுத்தார், அவர்தான் வருமானத்தை கொடுத்தார், அவர்தான் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்தார், அவர்தான் இந்த சரீரத்தையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. நானா இந்த பூமியில வந்தேன், நானா உருவாக்கப்பட்டேன்னு சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அன்றைக்கு விஞ்ஞானிகளையே கண்டுபிடிச்சேன், அதை கண்டுபிடிச்சேன், இதை கண்டுபிடிச்சேன். ஹல்லேலூயா. ஆனா தன்னால உருவாக்க முடியுமா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே? ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், ஆண்டவர் தான் அந்த 10 ராத்தலையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறவர். ஹல்லேலூயா. ஆனபடினால் அங்கே அவன் அதை வைத்து என்ன செய்கிறான், அதை 10 மடங்காய் பெருக்குகிறான். ஆண்டவரே, பெருக்கத்தின் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே 10 மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்காய் பெருக்கும்படி செபிக்கிறோம். திருச்சபையை பெருக பண்ணுவீராக ராஜா. பிள்ளைகள் பெருக்கமடைவார்களாக, குடும்பங்கள் பெருக்கமடைவதாக, தனி மனிதன் பெருக்கமடைவானாக, கணவர் பெருக்கமடைவாராக, மனைவி பெருக்கமடைவாளாக, முதியவர்கள் பெருக்கமடைவார்களாக, ஆலோசனைக்காரர்கள் பெருக்கமடைவார்களாக, பாடகர்கள் பெருக்கமடைவார்களாக ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாக மாறுவார்களாக ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது இரண்டாம் ஊழியக்காரனும், ஹல்லேலூயா, அதுக்கு முன்பாக எஜமானவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கூட ஹல்லேலூயா என்ற இந்த நாளிலே முதலே நான் சொன்னது போல, ஹல்லேலூயா, அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து நாங்கள் கேட்காத ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் இந்த நாட்களிலே கேள்விப்படுகிறோம். ஹல்லேலூயா. மனுஷரை ஏமாற்றுவது, சீட் பண்ணுவது. ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு சொல்லி சொன்னா பாருங்கள், அன்றைக்கு போய் ஒரு குரோசரி ஸ்டோர்ல வந்து ஒரு சிறிய பொருள் தான், பெருசா இல்ல, 2 ஸ்நாக் வாங்கினேன். அதுல போட்டிருந்தா அந்த நேம் உள்ள ஸ்நாக் வந்து 2 450 போட்டிருந்தது. அப்போ பாருங்க, நான் அதை எடுத்துக்கொண்டு வந்து இந்த கவுண்டர்ல கொடுக்கின்ற வேளையில
அவர்களிடமே சொல்லுகிறேன், இந்த பிராண்ட் வந்து 2 450 தான், இது சின்ன காரியம், 450 தானேன்னு சொல்லி கேட்கின்ற வழியில அவர்களும் தலையாடினார். பிறகு நான் பார்க்கவில்லை, அவன் வார்த்தையை நம்பி வந்துட்டேன். பார்ந்தால் வீட்டை வந்து நேற்றைய நாள்ல பார்க்கிறேன், அது போன கிழமை நடந்தது. வீட்டை வந்து பார்க்கிறேன், அது பார்த்தால் அது $4.50 இல்ல, $5 போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களா இருந்தால் தேவன் அதிகத்தில் அதிகாரியாக வைப்பார். கடந்த வாரத்துல நானும் மகளும் நோஃபல்ஸுக்கு போயிருந்தோம், குரோசரி ஸ்டோர்ல போயிருந்தோம். பார்த்தால் மீன் வாங்குவதற்கு நோஃபல்ல போனால் 2 மீனை வாங்கினேன். அது கிட்டத்தட்ட $15 வந்தது. ஆனபடினால் நான் அதை எடுத்துக்கொண்டு வந்து பார்த்தாலும் இந்த பக்கத்துக்கு வந்தால் அதே ஃபிஷ் வந்து $9 போட்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. அந்த அதை விட கொஞ்சம் சின்னதான் போட்டிருந்தாங்க. அப்ப நான் இடத்துக்கு வீணா அநியாயமா காசை கொடுப்பான்னு சொல்லிவிட்டு அதுல வாங்கின ஃபிஷ்ஷை வச்சுட்டு இந்த ஃபிஷ்ஷை எடுத்தேன். ஹல்லேலூயா. இது என்னுடைய உதாரணத்தை தான் சொல்லுகிறேன். அதுக்கு அப்புறம் நான் மற்ற குரோசரி போன்ற வழியில ஆவியானவர் என்னெல்லாம் உணர்த்துறார். சில வேளை சின்ன காரியம் என்று நாங்க நிக்கலாம். ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தால் தேவன் அதிகத்தில் அதிகாரியா வைப்பார். ஹல்லேலூயா. அங்க போய் அடுத்த சாமான பாக்குறதுக்கு போவிட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள வேதனையா இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ அந்த வச்ச ஃபிஷ் எடுத்துக்கொண்டு போய் அந்த ஃபிஷ் வெட்டுற ஃபிஷ் அந்த விக்கிற அந்த ஸ்டால்ல போய் அவன்கிட்ட சொன்னேன், நான் அங்க இருக்கிற ஃபிஷ்ஷை எடுத்துட்டேன், எனக்கு இந்த ஃபிஷ் வேண்டாம். அவன் சொன்னா இட்ஸ் ஓகே. அவன் தான் அங்கேயும் வச்சவன். ஹல்லேலூயா. ஆனா உண்மையை நாங்க சொல்ல வேணும். அதை சொல்லாவிட்டாலும் அந்த நாள் முழுவதும் ஹல்லேலூயா நீங்க எடுத்த என்ன ஒரு காரியமா இருந்தாலும் அதிலே ஆசீர்வாதம் இருக்கவே இருக்காது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சிறியது செய்யலாம், பெரியது செய்யலாம். அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. எப்பொழுதும் உண்மையாய் நடந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாயிருந்தால் தேவன் அதிகத்தில் அதிகாரியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. எந்த விஷயத்தில இருந்தாலும் உண்மை உள்ளவர்களாயிருப்போம். அந்த சம்பாதிப்பதற்கு கணக்கை நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதுபடியால் செபியுங்கள், ஆண்டவரிடத்திலே செபிச்சு கொண்டிருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வேளையிலும் கூட தேவன் தாமே இந்த இந்த ப்ரோக்ராம் மூலம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை வழிநடத்தும்படி செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிளஸ் யூ சகோதரி, பிளஸ் யூ, பிளஸ் யூ. எல்லாரும் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென். உண்மையான வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு வெளிச்சமாக வெளிப்பட்டது. நாங்கள் கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்துக்கு நாங்கள் அதிபதியாக நம்முடைய தகப்பன் உயர்த்துவார். அப்படித்தான் யோசேப்பை உயர்த்தினார். அவர் சிறிய பையன்தான், ஆனால் யோசேப்பு எல்லாவற்றும் உண்மையாயிருந்தான். எல்லா அதிகாரம் கொடுத்தாலும் அதுக்கு உண்மையாயிருந்தான். ஆனால் கர்த்தரோ உயர்த்தினார் அதிபதியாக. அப்ப அப்படியாக நாமும் கொஞ்சத்தில் உண்மையா இருப்போம். உங்களுக்கு தாளந்தல் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னென்ன தாளந்தலை கொடுத்திருக்கிறார்? அவருடைய நாமத்தை உயர்த்த, பாட, துதிக்க தந்திருக்கிறார். இன்னும் தாளந்தலை கொடுத்திருக்கிறார். குடும்பத்தை தந்திருக்கிறார், ஊழியத்தை தந்திருக்கிறார், அதுக்கு இருக்கிற இடத்தை தந்திருக்கிறார், பாட வசதியை தந்திருக்கிறார். அந்த தந்த தாளந்தில நாங்கள் உண்மையாயிருப்போம், நேர்மையாய் நடப்போம், உத்தமமாயிருப்போம், அவருக்கு பிரியமாயதை செய்வோம். அப்பொழுது நம்மை உயர்த்துவார் என்பது நிச்சயம். அதில் எவ்வளவு சந்தேகமே இல்லை. உண்மையான வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தது. அது மாத்திரமல்ல, அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை, கற்றுக்கொண்ட பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். நாங்களும் எந்தெந்த காரியங்கள் நாங்களும் அந்த கொஞ்சத்தில் உண்மையாயிருக்க எப்பொழுதும் இருக்கும். கொஞ்சத்திலே தந்த இந்த கொஞ்ச நேரம், கொஞ்ச காலம், இந்த காலத்துல நாங்கள் வீணடிக்காதபடி. மக்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிறது, மனுஷர்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிறது, அன்பு தணிந்து போய்க்கொள்ளும். ஆனால் அநியாய அக்கிரமங்கள் பெருகினால் நம்முடைய தகப்பன் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நம்மை காண்கிறார் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. நம்மை பார்க்கவில்லை, அவரெங்கோ நாடெங்கோ என்று சொல்ல அல்ல, அவர் நம்மை காண்கிறார். அந்த உணர்வு, அந்த உண்மை அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறார். அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது. அதனால நம்ம உண்மையாயிருந்து இந்த வாழ்ற வாழ்க்கையில, இந்த வாழ்நாள்ல கொடுத்த காலத்தை அவர் நாம் மகிமைப்படும் பாத்திரங்களா விளங்குவோம். அவர் நம்மை விளங்கச் செய்வார் வெளிச்சமா உலகத்துக்கு. ஆமென். கர்த்தர் நாம் ஒன்றையும் மகிமைப்படுது. அருமையான ஊழியத்தை வார்த்தையின் வெளிச்ச